வினோஸ் ஜெர்மனி டேஸ் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் வணக்கம். வீர நடை போட்டுட்டு எங்கே போகிறான்னு பார்க்குறீங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு தாங்க கிளம்பிட்டோம். இன்றைக்கி வந்து வேக்சினேஷன் பூஸ்டர் போடுறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி நான் அதுவே அவன்கிட்ட நான் சொல்லலை. சும்மா இந்த ஸ்கின்க்கு காமிக்கிறதுக்காக தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போயிருக்கேன். நம்ம வீட்டில் இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நடந்து தாங்க போகணும். அதாவது பஸ்ஸு வந்து இருக்குது, பட் ஆனால் அது ரொம்ப சுற்றி போகும். அது போகிறதே வேஸ்ட்டு. இதுதான் வந்து அதாவது நம்ம ஊரில் நூடுல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த கம்பெனியோட ஃபேக்ட்ரி. ரொம்ப பெரிய ஃபேக்ட்ரி. இங்கே இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் இருக்கும். இதுதான் ஒன் ஆஃப் தி என்ட்ரன்ஸு. அதுக்கு ஒரு 4-5 என்ட்ரன்ஸுமே இருக்குது. அவ்வளோதாங்க, மெயின் ரோடுக்கு வந்தாச்சு. இது வந்து ஒரு பெரிய சிக்னலு. இது டோட்டலாகவே 5 சிக்னல் இருக்குது. அதாவது 5 ரோடு பிரியுங்க. அதனால் 5 சிக்னலு, ரொம்ப பெரிய சிக்னல் ரோடு இது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஒன்று ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து பீடியாட்ரிஷனுக்கு வந்து கிண்டராட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து கிண்டராட்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ளார வந்து ஒரு சின்னதாக ப்ளே ஏரியா மாதிரியும் வச்சுருப்பாங்க, வெயிட்டிங் டைமில் வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்காக. அதே மாதிரியே நம்ம வந்து போய் டாக்டரை பார்க்க தேவையில்ல. டாக்டர் வந்து நம்மளை பார்ப்பாங்க. ஒரு ரூமில் வந்து நம்மளை வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அதில் வந்து நம்மளுடைய இன்சூரன்ஸ் கார்டு கொடுத்தோம்னாக்கா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க ஸ்கேன் பண்ணிடுவாங்க. ஒரு நர்ஸ் வந்து அதெல்லாம் செக் பண்ணி ஆன் தி ஸ்பாட் ரெடி பண்ணிவிட்டு ஹைட்டு வெயிட்டு எல்லாம் செக் பண்ணிவிட்டு ரெடியாக இருப்பாங்க. அப்புறம் டாக்டர் வந்துட்டு என்ன ப்ராப்ளம்னு கேட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. அவ்வளோதாங்க, இன்ஜெக்ஷன் போட்டுட்டு கிளம்பியாச்சு. அதோ தெரியுது பார்த்தீங்களா, ஒரு பெரிய பில்டிங்கு, அதுதான் நம்ம வீடு. அப்பாடா, கண்ணுக்கு வீடு தெரிகிற வரைக்கும் நம்மளுக்கு அவ்வா எப்படா வரும்ன்ற மாதிரி இருந்துச்சு. எப்படியோ ஒரு வழியாக வந்தாச்சுங்க. இன்றைக்கி கிளைமேட்டும் பயங்கர ஹாட்டாக இருந்துச்சு. நல்ல வெயில் ஒரு பக்கம் அடித்தாலும் விசு விசுன்னு காற்றும் அடிச்சிட்டு இருந்துச்சுங்க. பை.